இந்த ஜப்பான்கார் மட்டும் நம்மளை யோசிக்க வச்சாரு. அவர் பேரு மசானோபு ஃபுகுவோகா. பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா? பூச்சி நமக்கு தேன் கொடுக்கலையா? பூச்சி நமக்கு பட்டு கொடுக்கலையா? பூச்சி நமக்கு அரக்கு கொடுக்கலையா? பூச்சி பூவா போகுதே, அப்புறம் தானே விதையே பிடிக்குது. பூச்சி சிலந்தி பூச்சி வலை கட்டி வச்சிருக்குது, அதுல இன்னொரு பூச்சி வந்து சிக்குது, அதுதான் சிலந்தி பிடிச்சி சாப்பிடுது. இந்த தட்டாம்பூச்சி செடி செடியா போய் ஆராய்ச்சி பண்ணுது, அங்க இருக்கிற புழு பூச்சி எல்லாம் தட்டாம்பூச்சி தான் பிடிச்சி சாப்பிடுது. குளவி கூடு ஊட்டும் போது செடியில் இருக்கிற புழுவை கொண்டாந்து வச்சு தான் தான் முட்டையை அதுல போடுது, அதுக்கப்புறம் தான் குளவியே இனப்பெருக்கம் நடக்குது. அப்ப நமக்கு நன்மை செய்யற பூச்சிகள்லாம் இல்லையா? தீமை செய்யற பூச்சி மட்டும்தான் இருக்குதா? நீங்க விஷம் தெளிக்கும் போது தீமை செய்யற பூச்சி மட்டும்தான் சாவுமா? இல்ல எத்தனை பறவைகள் இந்த பூச்சி பிடிச்சி திங்கிறதுக்காகவே இருக்குது, நீ பூச்சியை கொண்டுபிட்டீங்கன்னா அந்த பறவை பட்டி கிடந்து சாவாதா? அப்படி ஒரு சிந்தனையை உலக அளவில் அப்படி லேசா அப்படி திருப்பி வச்ச இந்த மசானோபு ஃபுகுவோகா தான் எனக்கெல்லாம் முன்னோடியா இயற்கை விவசாயத்தில் போயிட்டு இருக்கிறாரு. இந்த கருத்துக்களை தான் நான் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன்.